Hello guys, again welcome back to my channel. இப்போ ரீசன்ட் டேஸ்ல அதிகப்படியான மக்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டை ஷாப்பிங் பண்றதுக்காக இம்பார்ட்டண்டா எடுத்துட்டு வந்தாலுமே பொதுவா நம்ம எல்லோரும் எமர்ஜென்சில பண தேவைக்காக தான் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றோம். பட் அந்த மாதிரி கிரெடிட் கார்டுல இருக்க அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது நாம வித்ட்ராவல் பண்றதுக்காக நியர்ல இருக்க கடைகள்லயோ இல்ல கிரெடிட் அண்ட் போன் பே மாதிரியான அப்ளிகேஷனையோ கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நாம கான்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த ஸ்வைப்பிங் சார்ஜஸ் மட்டுமே 1 to 3% வரை சார்ஜ் பண்றாங்க. சோ இதுக்காக பேங்க் சைடு இருந்து ஆல்டர்னேட்டா ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட்டை மட்டும் ஏடிஎம்ல இருந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரியான சில கிரெடிட் கார்டையும் கொண்டுட்டு வந்தாங்க. பட் அது மக்கள் கிட்ட பெரிய அளவுல வரவேற்பை பெறல. பட் அந்த கார்டு மேல மக்கள் பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால இப்போ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா 2017ல ரூபே கிரெடிட் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் லாஸ்ட் இயர் அந்த ரூபே கிரெடிட் கார்டை நாம யூபிஐல லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இது மணி டிரான்சாக்ஷன் அண்ட் ரெகுலர் யூசேஜுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால மக்களும் இந்த ஃபியூச்சர் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. அண்ட் நிறைய பேங்க்ஸும் இப்போ இந்த ரூபே யூபிஐ கிரெடிட் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி மொத்தம் 17 பேங்க்ஸ் யூபிஐ கிரெடிட் கார்டை நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, இதை தவிர்த்து இந்த மாதிரியான ரூபே யூபிஐ கிரெடிட் கார்டை வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டியது ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸையும் தென் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸையும் தான். ஸோ நீங்க அதிகமா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கார்டு வாங்குறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு தேவைக்கு பெஸ்டா இருக்கும். அதுல இம்பார்ட்டண்டா fuel fill பண்றதுக்கு, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு, தென் மூவி டிக்கெட்டை புக் பண்றதுக்கு, தென் டிராவல் டிக்கெட் அண்ட் ஹோட்டல் புக்கிங்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்னு நிறைய கிரெடிட் கார்டு இருக்கு. ஸோ நீங்க எதுல அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டை வாங்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்டை வாங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜஸும் சில கிரெடிட் கார்டுக்கு வரும். தென் சில கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. பட் நீங்க அந்த வருஷத்துல அவங்க சொல்ற அந்த பர்టిక్యులர் அமௌண்ட்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கார்டை வாங்குங்க. அண்ட் கிடைக்குதுன்னு எவ்வளவு லிமிட் இருந்தாலும் வாங்காம லிமிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கார்டாக வாங்கி கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணுறது உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இதில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரூபே யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் பேங்க், எஸ்பிஐ அண்ட் எஸ் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல கிடைக்கும். தென் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கார்டு வந்து கோ பிராண்டட் கார்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கார்டை வாங்கும் பொழுது அந்த பர்டிகுலர் பிராண்டு கிட்ட இருந்து நீங்க கார்டு யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டை பொறுத்தவரை பியூரான பேங்க் கார்டா வாங்குறது அனைத்து இடங்கள்லையும் யூஸ் பண்றதுக்கும் அண்ட் பெனிஃபிட்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். தென் இந்த ரூபே யூபிஐ கார்டை நம்ம கூகுள் பே, பேடிஎம், கிரெட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது தான் இதனோட நோக்கமே. ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல ரூபே யூபிஐ கிரெடிட் கார்டு தென் கிரெடிட் கார்டு பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்திருந்தோம். இனி ஃபியூச்சர்ல நிறைய கிரெடிட் கார்டு அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ், ஃபியூச்சர்ஸ் பத்தி எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.